ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பாம் ஆயில் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல இது சாப்பிடலாமா வேண்டாமா, நல்லதா கெட்டதா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எண்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கவர்மெண்ட்ல கொடுக்கற பாம் ஆயில்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், அது ரொம்ப மட்டமான ஆயில், நான் ஹெல்தியான ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க டே டு டே லைஃப் யூஸ் பண்ற எல்லா ஐட்டம்ஸ்லயுமே பாம் ஆயில் கலந்துருக்கு. எல்லா பேக்கரி ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ், சோப்பு, ஷாம்புன்னு எல்லா டிட்டர்ஜென்ட்ஸ், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா லோஷன், லிப்ஸ்டிக், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ்லயும் இருக்கு, ஏன் மெடிசன்ல கூட இருக்கு. எல்லா திங்ஸோட கவரை வாங்கி பாத்தீங்கன்னா பின்னாடி இன்கிரீடியன்ஸ் இருக்கும். அதுல செகண்ட் ஆர் தேர்ட் ஆப்ஷன்ல இந்த பாம் ஆயில் இருக்கும். பாம் ஆயில் யூஸ் பண்ணாலே ஹார்ட் அட்டாக் அண்ட் கேன்சர் வரும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கப்ப கவர்மெண்டே ஸ்பான்சர் பண்றாங்க. எதுக்காக இவ்ளோ ஐட்டம்ஸ்ல யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ பாம் ஆயில் பத்தி ரிசர்ச் பண்ணதுல 17ஆம் நூற்றாண்டுலயே மெடிசன்ஸ்க்கும் கிரீம்ஸ்க்கும் பிரிட்டிஷ்காரங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படி யூஸ் பண்றதுக்கு ரெண்டே ரீசன் தாங்க. ஒன்னு லோ ரேட், இன்னொன்னு ஈஸியா கிடைக்குது. சோ எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பாம் ஆயில் ஒரு மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய சுத்தமான எண்ணெய். அந்த மரத்தோட பேரு ஆயில் பாம் ட்ரீ. இது ஒரு வகையான பனை மரம். இத இந்தோனேஷியால 70% கல்டிவேட் பண்றாங்க. அடுத்து மலேசியா, நைஜீரியா, தாய்லாந்து, கென்யா இந்த மாதிரி இடத்துலயும் நிறைய விளைச்சல் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு பாம் ட்ரீ நம்ம வச்சோம்னா 3 to 4 இயர்ஸ்ல சூப்பரா வளர்ந்துரும். செகண்ட் பாயிண்ட், இதோட லைஃப் ஸ்பேன், அதாவது ஆயுட்காலம் மோர் தென் 150 இயர்ஸ் இருக்கும். மெயினா ஒரு 25 to 30 இயர்ஸ் வரைக்கும் எக்கச்சக்கமான பழங்கள் நமக்கு கொடுக்கும். அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகும். தேர்ட் பாயிண்ட், இது எல்லா சீசன்லயுமே கல்டிவேட் பண்ணலாம். ஃபோர்த் பாயிண்ட், ஒவ்வொரு மரத்துல இருந்தும் பஞ்சா பழங்கள் காய்க்கும். கிட்டத்தட்ட 15 இருந்து 20 கிலோ வரைக்கும் ஒரு மரத்துல இருந்து பழம் எடுத்துக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 30 to 70 லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில் எடுத்துக்கலாம். அதாவது 40 kilograms ஆஃப் ஆயில். இன்னும் உங்களுக்கு சிம்பிளா நான் சொல்றேன். ஒரு ஹெக்டர்ல பாம் ட்ரீ போடுறோம், அதே மாதிரி நெடக்கல்ல போட்டோம்னா 375 kilogram ஆஃப் ஆயில் கிடைக்கும். சன்ஃபிளவர் போட்டா 545 கிலோ ஆயில் கிடைக்கும். கோகனட் போட்டோம்னா 970 kilogram ஆஃப் ஆயில் கிடைக்கும். பட் ஆயில் பாம் ட்ரீ நம்ம போட்டோம்னா ஒரு இயருக்கு 4000 to 6000 kilogram ஆஃப் ஆயில் கிடைக்கும். சோ இந்த ஆயில் பாம் ட்ரீல இருந்து நமக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆயில் கிடைக்குது. அதனாலதான் நமக்கு லோ ரேட்ல சேல்ஸ் பண்றாங்க. இந்த பழங்களை மிஷின்ல போட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணி பாயில் பண்ணி நமக்கு ஒரு ரெட் கலர் ஆயில் கிடைக்கும். அதை பியூரிஃபை பண்ணாதான் பாம் ஆயில். இந்த ஆயில் பாம் ட்ரீ மரம் ரெட் கலர்ல இருக்கும். இத செம்மணை மரம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த ரெட் கலர் ஆயில பியூரிஃபை பண்ணி ஒயிட் கலரா மாத்துறாங்க. நீங்க எந்த ஆயில் எடுத்துக்கிட்டாலும் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். சோ பாம் ஆயில என்னென்ன பிளஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மெயினா இதுல கெரோட்டின் இருக்கு, அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஹேர் growth செல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும், இம்யூன் சிஸ்டமா க்ரோ பண்ணும். அடுத்து ஆல்பா கெரோட்டின் இருக்கு, பீட்டா கெரோட்டின் இருக்கு. வைட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இருக்கவங்க பாம் ஆயில் எடுத்துக்கலாம். ஐக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட் டிசீஸ் அண்ட் கேன்சரை பிரிவென்ட் பண்ணும்னு சொல்றாங்க. இதுல 10% லினோலிக் ஆசிட் இருக்கு. இது பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. இதுல 50% ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு. சோ ஃபேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்காதவங்க நான் ஷார்ட்டா சொல்லிக்கிறேன். 3 டைப்ஸ் ஆஃப் ஃபேட்ஸ் இருக்கு: சேச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட், டிரான்ஸ் ஃபேட். மெயினான அட்வான்டேஜ் பாம் ஆயில டிரான்ஸ் ஃபேட்டே கிடையாது. டிரான்ஸ் ஃபேட் அப்படின்றது ரொம்பவே நமக்கு அன்ஹெல்தி. அவனை நம்ம தூரமா வச்சுக்கணும், தொடவே கூடாது. சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்றது நம்ம பாடியில கெட்ட கொழுப்பை கொடுக்கும், நல்ல கொழுப்பை குறைச்சிரும். அன்சாச்சுரேட்டட் ஃபேட் நம்ம உடம்புக்கு நல்ல கொழுப்பை கொடுக்கும், கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சிரும். சோ எல்லா ஆயிலுமே நம்ம ஒரு கிளான்ஸ் பாத்திரலாம். சன்ஃபிளவர் ஆயில் அண்ட் கிரவுண்ட் ஆயில், இதுல 50 to 20% ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட் தான் இருக்கு. பாம் ஆயிலையும் நெய்யிலையும் 50% ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு. பட்டர்ல 66% ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட், சீஸ்ல 70% ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குல்ல. அதிகமா கோகனட் ஆயில், அதுல 85% ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு. சோ இததான் நீங்க எடுத்துக்கணும்னு நான் சொல்லல. இதை விட நல்ல எண்ணெய்களும் இருக்கு, கெட்ட கொழுப்புள்ள எண்ணெய்களும் இருக்கு. சோ இதை எடுத்துக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எதுவா இருந்தாலுமே நீங்க அளவா எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். பாம் ஆயில் பத்தின ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். சோ தேங்க்யூ, பை பை, கீப் சப்போர்ட்டிங் மீ.